வெல்கம் பேக் டு மார்க்கெட் மினிட். இது நம்ம ரேஷியோ அனாலிசிஸோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு மேலே நமக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் சீரியஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு இங்கே நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது என்னன்னாக்க வேல்யூவேஷன்ஸ் ரேஷியோ. இந்த வேல்யூவேஷன் ரேஷியோஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பிஇ ரேஷியோ. இந்த வேல்யூவேஷன் ரேஷியோஸ் உள்ளேயே பிஇ ரேஷியோஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. அதுனா என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூவேஷன் ரேஷியோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து ஐபிஓவுக்கு போகிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரு டார்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி வேல்யூவேஷன் கொண்டு வராங்க, அது வந்து இந்த வேல்யூவேஷன் ரேஷியோஸ் மூலிமா தான் அந்த பர்டிகுலர் பேண்ட் ப்ரைஸ் ரேஞ்சை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஈக்விட்டி ரிசர்ச்சில் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இந்த டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை இவ்வளோ கம்மியாகும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறதும் இந்த வேல்யூவேஷன் ரேஷியோஸை வச்சு தான். மூணாவதாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு கம்பெனிஸ் இருக்குது. இப்போ ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்குனாக்க செயிலும் இப்போ டாடா ஸ்டீலும் நம்ம கம்பேர் பண்ணுறோம், இல்லை ஜேஎஸ்டபிள்யூவும் டாடா ஸ்டீலும் கம்பேர் பண்ணுறோன்னாக்க இது ரெண்டுத்தில் எது வந்து ஓவர் வேல்யூட் ஆர் அண்டர் வேல்யூட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இந்த வேல்யூவேஷன்ஸ் ரேஷியோஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வேல்யூவேஷன் ரேஷியோஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அந்த வேல்யூவேஷன் ரேஷியோஸ்குள்ளே இருக்கிற பிஇ ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். பிஇ ரேஷியோனா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இதை நீங்கள் சிம்பிள் டேர்மில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னாக்க, ஒரு கம்பெனி ₹1 ஏர்ன் பண்ணுறாங்கனாக்க அதுக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்டர்ஸ் பே பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்றது தான் மீனிங். ஒரு சிம்பிளாக சொன்னாக்க எக்ஸாம்பிளாக ஒரு பிஇ ஆஃப் 10ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கம்பெனி ₹1 ஏர்ன் பண்ணுதுன்னா அதுக்கு ₹10 கொடுத்து வாங்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பிஇ ரேஷியோன்னு சொல்லலாம். இதை இன்னொரு விதமாக நீங்கள் இமேஜின் பண்ணணும் அப்படின்னாக்க, சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி வந்து பிஇ ரேஷியோ 10ன்னு வச்சுக்கோங்க, இவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கு 10 வருடங்கள் ஆகும் அப்படின்றது தான் இந்த பிஇ ஆஃப் 10ன்றது சொல்லுது. ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. பட் ஸ்டில் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஇ வந்து இந்த ரெண்டு மூலிமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் கம்பெனி ₹1 ஏர்ன் பண்ணுதுன்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்கீங்க, அதுவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும், நீங்கள் வந்து ஏர்னிங்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது, எப்போவுமே ஏர்னிங்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்க, இந்த பிஇ ரேஷியோவை எப்படி கேல்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த பிஇ ரேஷியோ வந்து என்னென்னாக்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர். இந்த ஏர்னிங் பர் ஷேரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏர்னிங் பர் ஷேரை சிம்பிளாக சொல்லணுன்னாக்க, நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கனாக்க அந்த ஷேருக்கு இது வந்து எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ், அதாவது ஏர்ன் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து வருமானம் வருது, அதுதான் வந்து ஏர்னிங் பர் ஷேருன்றது. ஸோ இந்த பிஇ ரேஷியோவே வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ட்ரையலிங் பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபார்வர்ட் பிஇ. ஸோ இந்த ட்ரையலிங் பிஇ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ட்ரையலிங் பிஇன்றது கடந்த 12 மாதங்களில் வந்த பிஇயை வச்சுட்டு, அதாவது ஏர்னிங் பர் ஷேரை வச்சுட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து பிஇ ரேஷியோ. அதாவது நம்ம கிட்ட இருக்க கடந்த 12 மாதங்களுடைய ஏர்னிங் பர் ஷேரை வச்சு நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஇ ரேஷியோ வரும். ஸோ இது ட்ரையலிங் பிஇன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டு பிஇ நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கனாக்க, இந்த ஃப்யூச்சர் ஏர்னிங் கைடன்ஸ்லாம் வந்து சில கம்பெனிஸ் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஏர்னிங் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மூலியமாகவும் அப்படி இல்லாட்டி அனலிஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஏர்னிங் கைடன்ஸ் மூலயமா இந்த பிஇயை கொண்டு வருவாங்க. அது வந்து ஃபார்வர்ட் பிஇன்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பிஇ கால்குலேஷன் எப்படி பண்ணணும், அதில் இருக்க ரெண்டு விதமான பிஇஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இந்த பிஇயை வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா, இல்லாட்டி ஒரு ஃபேர் வேல்யூடாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் அதர் ஃபைனான்ஷியல் ரேஷியோஸும் நம்ம கம்பேர் பண்ணணும், அதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த எப்படி இது ஓவர் வேல்யூட், அண்டர் வேல்யூட், இல்லாட்டி ஒரு ஃபேர்லி வேல்யூட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுனாக்க, நீங்கள் இதோடைய ரிலேட்டிவ் கம்பேரிசன் பண்ணணும். ரிலேட்டிவ் கம்பேரிசன்னா எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
பிஇ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் வேல்யூட், பிஇ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் வேல்யூட், ஒரு ஃபேர்லி வேல்யூட்னா ஹிஸ்டாரிக்கலாக அதே ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே இருக்குது அப்படின்னாக்கா அது ஃபேர்லி வேல்யூட் கம்பேரிங் டு தட் ஒன். ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் டேக் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு 2 கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த 2 கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த கம்பெனியோடைய பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கோ அது வந்து ரிலேட்டிவ்லி அண்டர் வேல்யூடுன்னு சொல்லலாம். எது வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து ஓவர் வேல்யூடுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 2 கம்பெனி வந்து ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது இல்லாமல் நமக்கு ஈஸியாக வந்து இண்டஸ்ட்ரி பிஇ, அதாவது எல்லா கம்பெனி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத அதோடைய ஆவரேஜ் வந்து இண்டஸ்ட்ரி பிஇன்னு சொல்லிட்டு நமக்கு டேரெக்டாகவே கிடச்சிருது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பிஇயோட இந்த கம்பெனி பிஇயோ கம்பேர் பண்ணாக்க உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி பிஇயை விட இது கம்மியாக இருந்துச்சுனாக்க அதாவது கம்பெனி பிஇ, ஸோ இட்ஸ் அண்ட் அண்டர் வேல்யூட்னு சொல்லலாம். சப்போஸ் அது அதிகமாக இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸோ இது வந்து ஓவர் ப்ரைஸ்டுன்னு சொல்லலாம். இல்லாட்டி சேம் அதே ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ்லி ப்ரைஸ்ட், ஃபேர்லி ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி பிஇ வச்சு ஸ்டாக் பிஇயை கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 ஸ்டாக் பிஇயை கம்பேர் பண்ணுறது 2 மெத்தட் பார்த்துட்டோம். மூணாவதாக என்னன்னாக்க அந்த கம்பெனியோடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇயை வச்சுட்டு இந்த கரண்ட் பிஇயை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேரான வேல்யூவாக கொடுக்குறோமா இல்லையா ஹிஸ்டாரிக்கல் பேசிஸில் அப்படின்றத உங்களுக்கு கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு மூணாவது மெத்தடாக ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணுறது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட்டுடைய பிஇ என்னன்றது பார்த்துட்டு ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா இந்த கரண்ட் பிஇயை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது தான் நம்மளுடைய வேல்யூவும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 மெத்தடில் கம்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு சேம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க 2 ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னாக்கா இண்டஸ்ட்ரி பிஇயை வச்சுட்டு இந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறோம். மூணாவதாக என்னன்னாக்கா இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇயை வச்சுட்டு இந்த கம்பெனி பிஇயை கம்பேர் பண்ணுறோம். நாலாவதாக என்னன்னாக்கா மார்க்கெட் பிஇயை வச்சுட்டு இந்த கம்பெனி பிஇயை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் கம்பேரிசன். இதில் வந்து எப்படி வந்து ஓவர் ப்ரைஸ்ட் இல்லாட்டி ரிலேட்டிவ்லி அண்டர் வேல்யூட் அப்படி இல்லாட்டி ஃபேர்லி ப்ரைஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி பிஇ வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் 24 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஏ இது வந்து ஒரு 18ல் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது வந்து கம்பேரிட்டிவ்லி இது வந்து அண்டர் வேல்யூட்னு சொல்லலாம். சப்போஸ் அனதர் ஸ்டாக் பி இருக்குது, அது வந்து ஒரு பிஇ ஆஃப் 28 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிலேட்டிவ்லி அது வந்து ஓவர் வேல்யூட்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாக் சின்னு வச்சுக்கோங்க, அது வந்து அரௌண்ட் 25 இல்லாட்டி 23 ரேஞ்ச் இல்லாட்டி 24 ரேஞ்சில் இருக்குனாக்க இது வந்து ஃபேர்லி வேல்யூட். ஸோ இப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுனாக்க இந்த பிஇ வந்து இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரி மாறும். சப்போஸ் எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பிஇயில் இருக்கும். இதுவே வந்து பவர் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டெக் செக்டருக்கு ஒரு பிஇ இருக்கும். அதனால தான் இண்டஸ்ட்ரி பிஇயோட நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஇ எப்படி கம்பேர் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை டச் பண்ண போகிறோம். என்னென்னாக்கா பிஇ வந்து ஒரு அல்டிமேட் வேல்யூவேஷன் ரேஷியோஸ் கிடையாது. ஏன்னாக்கா சில பிஇஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ சேம் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு அது வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடும் கிடையாது, இது ஓவர் ப்ரைஸ்டும் கிடையாது. எப்போவுமே என்னென்னாக்கா ஒரு கம்பெனியோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், அப்படி இல்லாட்டி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சம்மந்தப்பட்டு தான் இந்த பிஇ வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் ஆகும். சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க, இல்லாட்டி மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க அந்த பர்டிகுலர் கம்பெனினாக்க அவங்களுடைய பிஇ வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. பிஇ வந்து நீங்கள் கம்மியாக இருக்குனாக்க அது அண்டர் வேல்யூடுன்னு சொல்லிட்டு உடனே வாங்கக்கூடாது. அது ஏன் அண்டர் வேல்யூடாக இருக்குது, எதனா ரீசன் இருக்கா, இல்லாட்டி திரும்பவும் அது வந்து டேர்ன் அரௌண்டாக ஆகுமா, இல்லாட்டி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா, இல்லாட்டி இது ஒரு ட்ராப்பான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வாங்கணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் அண்டர் வேல்யூட்னு சொல்லிட்டு நம்பரை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ அது ஏன் அண்டர் வேல்யூட் இல்லாட்டி ஓவர் வேல்யூட்னா ஏன் ஓவர் வேல்யூட், எதுக்காக இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பே பண்ண ரெடியாக இருக்காங்க, அதோடைய மீனிங்கை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கு தான் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் இல்லாட்டி கம்பெனி அனாலிசிஸை பண்ணணும். அவங்களுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிஇஸும் வந்து ரொம்பவே வேரி ஆகும். ஸோ நீங்கள் இதை மைண்டில் வச்சுட்டு இந்த பிஇ ரேஷியோவையும் எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூவேஷன் படி இந்த பிஇ ரேஷியோவை நீங்கள் எண்ட் டு எண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து கவர் பண்ண போகிறேன்.
இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வரும் வீக்ஸில் நம்ம ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்குன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நன்றி.